சஷ்டிகா சமையல். டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கோவக்காய் உள்ளிக்காரம் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கோவக்காய் உள்ளிக்காரம் வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி சாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன துண்டு புளி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உள்ளிக்காரம் வெரைட்டி ரைஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட ஸ்லைஸை நறுக்கி எடுத்து வச்சுருக்க கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கோவக்காயை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசனைலாம் போய் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் வந்த உடனே நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது கூட நான் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மசாலாலாம் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் போட தேவையில்லை. மீதி இருக்கிற சாதத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள், நமக்கு தேவையான சூப்பரான பாவக்காய் உள்ளிக்கார சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.